வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா அவங்களோட மாமியார்கிட்ட எழிலோட ஃப்ரெண்டு சதீஷோட பாட்டி இறந்துட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு போய் சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வெளியில வராங்க. என்னம்மா இப்படி சட்டுன்னு போய் சொல்லிட்ட அப்படின்னு எழில் கேட்கிறாரு. வேற என்னடா பண்ண சொல்ற, அமிர்தா வீட்டுக்கு போறோம்னா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. 2 பேரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் செலியனும் பாட்டியும் கிளம்பி போறாங்க. எங்க போறீங்க பாட்டி அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. நாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு பாக்கியா மாமியார் சொல்றாங்க. அடிக்கடி கோவிலுக்கு போறீங்கம்மா இப்பெல்லாம் அப்படின்னு செல்வி கேக்குறாங்க. என்ன பண்றது, நம்ம வீட்டு நிலைமை அப்படித்தானே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா மாமியார். பாக்கியா இப்போ அமிர்தாவோட வீட்டு பக்கத்துல போயிடுறாங்க. பாக்கியா எழில்கிட்ட சொல்றாங்க, நான் பேசிக்கிறேன், நீ எதுவும் பேசாத எழில் அப்படின்னு சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா கேட்ல பூட்டு போட்டு பூட்டி இருக்கு. எங்கேயாவது கடைக்கு போயிருப்பாங்களோ, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிற லேடியை கூப்பிட்டு கேக்குறாங்க பாக்கியா, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க 2 பேரும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. முதல்ல அமிர்தா கிளம்பி போனா அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணோட படிப்புக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க போல, அது முடிஞ்ச உடனே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. அவங்களோட பூர்வீக ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, மறுபடியும் இங்க வரமாட்டோம் அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. வீட்டுல இருக்க ஜாமான்லாம் கொண்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. இல்ல, அதை எடுத்துட்டு போறதுக்கு ஊர்க்காரங்க யாரோ வருவாங்க போல அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. கேட்ட உடனே எழில் ரொம்ப அப்செட் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாரு. பாக்கியா எழில்கிட்ட சொல்றாங்க, உன்கிட்ட அமிர்தா நம்பர் இருக்கு, அவங்க அம்மா அப்பா நம்பர் இருக்குல்லப்பா, அவங்க வெளிநாட்டுக்கா போயிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம், நீ அழாத எழில் அப்படின்னு சமாதானப்படுத்துறாங்க. அடுத்ததா செல்லியனும் பாட்டியும் இப்போ வர்ஷினி வீட்டுக்கு போறாங்க. கார்டனே ரொம்ப பெருசா இருக்குல்லடா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. வர்ஷினி இப்போ அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்பா ஒரு மீட்டிங்ல இருக்கிறாரு பாட்டி, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி போறாங்க. செலியன் பாட்டிட்ட கேக்குறாரு, வர்ஷினி ஒரே பொண்ணா அப்படின்னு கேக்குறாரு. ஆமாண்டா அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. அப்ப எழில் ரொம்ப லக்கில பாட்டி அப்படின்னு சொல்றாரு. பாட்டி சொல்றாங்க, வர்ஷினி இவ்வளவு பெரிய பணக்காரியா இல்லாம இருந்தா கூட எழிலுக்கும் வர்ஷினிக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. எழில் அந்த அமிர்தாவை கல்யாணம் பண்ணக்கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. வர்ஷினியோட அப்பா இப்ப அங்க வராரு. வர்ஷினி என்கிட்ட எழில் பத்தி சொன்னா அப்படின்னு சொல்றாரு. எழில்மே நல்ல பையன்தான், அதனாலதான் நான் வர்ஷினிக்கு ஓகே சொன்னேன், வர்ஷினி ஆசைப்பட்ட எந்த விஷயத்தையும் நான் வேணான்னு சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் உங்க ஃபேமிலி பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு வர்ஷினி அப்பா சொல்றாரு. இப்போ ஈஸ்வரி பாட்டி சொல்றாங்க, எனக்கு ஒரு பையன் தான், அவன் பேரு கோபி, அவன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட மருமக கேட்டரிங் பிசினஸ் பார்த்துட்டு இருக்கிறா, அவங்களுக்கு 3 பசங்க அப்படின்னு சொல்றாங்க. மூத்தவன் செல்லியன், 2வதா எழில், 3வதா எனக்கு ஒரு பேத்தி இருக்கிறா, அவ பேரு பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் எங்க குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க சொத்து எல்லாமே எழில் செலியன் 2 பேருக்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க. சொத்தை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லம்மா, என்னோட சொத்து எல்லாமே எங்க பொண்ணுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு அவரு. இருந்தாலும் எழிலுக்கு இதுல சம்மதமா அப்படின்னு கேக்குறாரு. எழில் நேரா என்னை பார்த்து சரின்னு சொல்லணும் அப்படின்னு வர்ஷினி அப்பா சொல்றாரு. எழில் மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தோட நாங்க பொண்ணு கேட்டு வரோம் அப்படின்னு எழிலோட பாட்டி சொல்லிடுறாங்க. சரிங்கம்மா, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி அப்பா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. எழில் இதுக்கு சம்மதிப்பாரா பாட்டி அப்படின்னு வர்ஷினி எழிலோட பாட்டிட்ட கேக்குறாங்க. அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ கவலைப்படாத வர்ஷினி அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. அடுத்ததான் இப்போ எழில் பாக்கியாவை வீட்டுல டிராப் பண்றாரு. வீட்டுக்குள்ள வாடா அப்படின்னு எழில கூப்பிடுறாங்க பாக்கியா. இல்லம்மா எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாத எழில், பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. பாக்கியா இப்போ வீட்டுக்குள்ள போறாங்க. செல்வி பாக்கியாட்ட சொல்றாங்க, நம்ம அம்மாவும் ஜெனி புருஷனும் சேர்ந்து ஏதோ சதி திட்டம் போடுறாங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் இப்போ கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்கக்கா, ஆனா அவங்க கோவிலுக்கு போகலக்கா அப்படின்னு சொல்றாங்க செல்வி. கோவிலுக்கு போகலைன்னா வேற எங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. அதை நீ தான் கண்டுபிடிக்கணும், ஆனா அவங்க கோவிலுக்கு போகலக்கா அப்படின்னு சொல்றாங்க செல்வி. அவங்க 2 பேரும் ஏதோ ரகசியம் பேசிக்கிறாங்க ஆன்ட்டி அப்படின்னு ஜெனியுமே சொல்றாங்க. அத்தைட்ட இதை பத்தி என்னால கேட்க முடியாது, நீ வேணா செல்லியன்ட்ட கேளு ஜெனி அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவன் அதுக்கு மேல கேட்ட பெரிய சொல்லவா போறான் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. ஜெனிக்காக பாக்கியா இப்போ ஜூஸ் போட்டு கொடுக்க போறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.